சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது சிவலிங்கத்தின் மகிமை. மந்திர உபதேசம் பெற்ற விஷ்ணு பகவான் ஜெபம் செய்து கொண்டு இருக்கும் போது அவர் முன்பு சிவபெருமான் காட்சியளித்து அநேக மந்திரங்களும் அனுஷ்டானங்களும் அடங்கிய வேதத்தை கொடுத்தார். அந்த வேதத்தையே எனக்கும் கொடுத்தார் என்று பிரம்மதேவர் நாரதரிடம் கூறினார். சிவபெருமான் அருளிய வேதத்தை அறிந்து கொண்டு அவரிடம் விஷ்ணு கேட்டார், ஜோதிமயமான சுடரொளியே, எவ்வாறு தங்களை தியானிக்க வேண்டும்? அடியேன் செய்ய வேண்டிய தியானம் எது? சங்கரராகிய தங்களை மனிதன் எப்படி அடைவான்? பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய இந்த சிவ தத்துவ ஞானத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி, உன் முன்னால் நாம் எப்படி காட்சி அளிக்கிறோமோ அப்படியே கருதி கொண்டு இந்த லிங்கத்தை பூஜித்து வந்தால் நான் மகிழ்ச்சியுற்று சகல பலன்களையும் நன்மைகளையும் தந்தருள்வோம். எவர் மனதில் எப்பொழுது துக்கம் உண்டாகிறதோ அப்போது அவர் இந்த லிங்கமூர்த்தியை பூஜித்தால் அந்த துக்கம் ஒழிந்து போகும். பிரம்மன் எப்பொழுதும் படைக்கும் தொழிலை செய்யவும் நீ ஜீவன்களை காத்து அருளவும் எந்நேரமும் என் மீது பக்தி கொண்டு பூஜை செய்வதால் எல்லா விருப்பங்களையும் கொடுப்பதோ சகல பாவங்களும் நிவர்த்தியாகுமோ அப்படிப்பட்ட பூஜா விதியை போதிக்கிறேன் என்று கூறினார். சிவபெருமான் கூறியதை கேட்ட விஷ்ணு பகவானும் பிரம்மதேவனும் அவரை துதித்து கொண்டு நின்றனர். திருமால் இந்த சிவஸ்தோத்திரத்தை செய்த பிறகு சிவபெருமான் பார்த்து சொன்னார், தேவர்களே, நீங்கள் எமக்கு செய்த இந்த தோத்திரத்தால் நான் மனம் மகிழ்ந்தேன். பயத்தை விட்டு சிவமூர்த்தியாகிய என்னை பிரார்த்தியுங்கள். உங்களை நான் விரும்பியபடியே மாபெரும் ஆற்றல் வாய்ந்தவர்களாக உண்டாக்கி இருக்கிறோம். அதாவது நாமே உங்கள் மூவராக மாறியுள்ளோம். எமது விருப்பத்தைப் போலவே எமது உருவம் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. உலகங்களுக்கு பிதாமக ஸ்வரூபியான பிரம்மன் எமது வலது பக்கத்திலும், விஷ்ணு எமது இடது பக்கத்திலும், ருத்ரன் என் இதயத்திலும் இப்படி 3 அவதாரமாக இருக்கிறீர்கள். உங்கள் மீது எமக்கு அதிக அன்பு இருப்பதால் நீங்கள் எதை சிந்தித்தாலும் அதை கொடுப்போம் என்று கூறி கருணை நிறைந்த கடாட்சமான சிவபெருமான் எங்கள் இருவரையும் தொட்டு ஸ்பரிசித்தார். இதனால் எங்கள் உள்ளங்களில் பொங்கிய ஆனந்தத்தை எவ்வாறு கூறுவதென்று இப்போதும் கூட தெரியவில்லை. மகாவிஷ்ணுவோ சிவபெருமானுடன் ஐக்கியமாகும் ஆசையால் உந்தப்பட்டு, ஆண்டவரே, எங்களுடைய பக்தி உங்களிடம் நிலைத்திருக்க அருள் புரிவதோடு எங்களுக்குள் இருந்த வாதத்தை தாங்களே முடிக்க வேண்டும் என்று கைகுவித்து நின்றனர். சிவபெருமான் அவருடைய வேண்டுதலுக்கிறங்கி, நீங்கள் இருவரும் என் மீது எப்பொழுதும் நீங்காத பக்தி தியானத்தில் மூழ்கி இருப்பீர்களாக. நீங்கள் பார்த்த சிவலிங்க மூர்த்தியை பூஜை செய்ய வேண்டும். நீங்கள் விதிமுறைப்படி செய்யும் பூஜையால் எம்மை நமஸ்கரித்து வரும்போது சுகத்தை அடைவீர்கள் என்று திருவாய் மலர்ந்து பூஜை முறைகளை உபதேசம் செய்து எங்கள் இருவருக்கும் விருப்பமான பல வரங்களையும் தந்தருளினார். மேலும் ருத்ரமூர்த்தி என்னுடைய அம்சத்தை காட்டிலும் குறைந்தவர் அல்ல. ஆதலால் நீங்கள் செய்யும் பூஜை யாவும் எனக்கும் ருத்ரனுக்கும் ஒன்றேயாகும். ஏனெனில் ருத்ர ரூபமும் சிவரூபமும் ஒன்றேயாகும். ஏனெனில் தங்கத்திற்கு வேறொரு தங்கம் என்கிற பெயர் எப்படி பொருந்தாதோ அதுபோல் உணர்ந்து கொண்டு நீங்கள் ருத்ரனையும் எம்மையும் வேறுபடுத்தி எண்ணக்கூடாது. மேலும் நமது ஸ்வரூபம் எல்லோராலும் பார்க்கத்தக்கது. விஷ்ணுவே, பிரம்மனே, நீயும் ருத்ரனும் என்னுடைய வடிவமேதான். நீங்கள் சிவரூபத்திலிருந்து உற்பத்தியானவர்கள். ருத்ரனாக ருத்ரமூர்த்தி உண்டாவதற்கு நமது கட்டளையே காரணம். நாமே ருத்ரனாக அவதரிக்கப் போகிறோம். பிரம்மனே, விஷ்ணுவே, இந்த சிவரூபத்தில் இருந்து சிவாம்சமாக லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அவதரிப்பார்கள். இந்த இருவருமே காரிய நிமித்தமாக சிறந்த வேறு ரூபத்தை அடைந்து காளி என்னும் பெயரால் அவதரிக்கப் போகிறாள். ஆகையால் விஷ்ணுவே, நீ லக்ஷ்மியை துணைவியாக கொண்டு காத்தல் தொழிலை செய்து வா. பிரம்மாவே, நீ சரஸ்வதியை துணைவியாக கொண்டு எப்பொழுதும் சிருஷ்டி தொழிலை செய்து வா. ருத்ரன் மகாகாளியை இணைத்து கொண்டு அழித்தல் தொழிலை செய்வான். மிகுந்த அறிவுடன் கூடியிருக்கிற நீங்கள் உலகங்களுக்கு இஷ்டங்களை உண்டு பண்ணுகிறவர்களாய் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்னும் 4 வருணங்களாகவும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம்,
சந்நியாசம் எனும் 4 ஆசிரமங்களாகவும் கூடியிருக்கவும் இன்னும் பல காரியங்களுடன் கூடியிருக்கவும் செய்து சுகத்தை அடையுங்கள். நீங்கள் இருவரும் வெள்ளி, ரத்தினம், தங்கம், மண் இவைகளில் ஏதாவதொன்றில் விளங்கும் லிங்க ரூபத்தை உலகங்களுக்கு சுகத்தை உண்டு செய்யவும், உங்களைப் போல் உலகத்தோர் பூஜிக்கவும் எந்த காலத்திலும் இடைவிடாத அன்புடன் பூஜை செய்யுங்கள். இந்த சிவ பூஜைக்கு எவன் அநியாயமாய் இருக்கிறானோ அவனை நாம் அடைய மாட்டோம் என்று கூறி மறைந்தார். அது முதல் நாராயணனும் பிரம்மதேவனும் சிவபூஜை செய்து கொண்டு சிவபக்தியுடையவராக இருந்தார்கள். லிங்கமே சரஸ்வதி, லிங்கமே மகாலட்சுமி, லிங்கமே மகாகாளி, லிங்கமே பிரம்மாதி தேவர்கள், லிங்கமே சிவபெருமான். இவ்வாறு சூதமா முனிவர் நைமிசாரண்ய வாசிகளுக்கு சொன்னார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.